ஒரு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கணும் அப்படின்னா அவர் குறைந்தபட்சம் எம்இ முடிச்சிருக்கணும், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்க முடியும். அதே நேரத்தில் சாதாரணமாக பிஇ படித்தவங்க பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரியில் 20 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் இருக்கணும் அப்படிங்கிறதான் விதி. ஆனால் பொறியியல் கல்லூரிகள் இவ்வளோ பேராசிரியர்களை கல்லூரியில் வச்சு மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பொறியியல் கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு அந்த கல்லூரிக்கு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்இஓ அல்லது பிஹெச்டியோ முடித்த ஒரு பேராசிரியரை ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஏஜென்ட் மூலமாக கொண்டு வந்து ஒரு நாள் நடிகராக கல்லூரியில் வைக்கிறதா வழக்கம். சரி, இப்போ இதில் ஒரு நாள் நடிகர்களாக வரக்கூடிய இவர்களுக்கு என்ன மாதிரியான ஊதியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எம்இ முடிச்சிருக்காருன்னா அவருக்கு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000 வரைக்கும் அந்த ஒரு நாள் நடிகருக்கு கொடுப்பாங்க. அதுவே பிஹெச்டி பண்ணியிருக்காருனாக்கா 10,000லேருந்து 30,000 வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு நாள் ஊதியமாக கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த பேராசிரியருக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து ஹையாக பே பண்ணி வந்து அந்த ஒரு நாள் நடிகர் பேராசிரியரை வந்து பை பண்ணுறது தான் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போலி பேராசிரியர்களை ஒரு நாள் நடிகர்களாக பயன்படுத்தக்கூடிய விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வகையான தனியார் பொறியியல் கல்லூரிகளும் இந்த செயல்பாடில் ஈடுபடுறதா சொல்லப்படுகிறது. ஒரு காலேஜில் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இந்த போலி பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படித்து வாங்கின ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து காலேஜில் காலையில் 9 மணிக்கே கொடுத்துருவாங்க, ஆதார் கார்டையும் கொடுத்துருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் போகும்போது அவங்களுக்கு பேசின பேமெண்ட்டை வாங்கிட்டு கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த பேராசிரியர்கள் விவகாரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், 8 காலேஜில் வேலை செய்கிறாங்க, 9 காலேஜில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உண்மையை சொல்ல போனால் இவங்க ஒரு காலேஜில் வேலை செய்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா அவர் படிச்சிருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜில் கொடுத்தே ஆகணும். அவர் எப்போ வேலையை விட்டு வெளியே போகிறாரோ அது வரைக்கும் அந்த காலேஜில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆனால் இவங்க ஒரே வருஷத்தில் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 11 காலேஜில் வேலை பார்த்த மாதிரி இந்த ஸ்கேமில் வெளியே வந்திருக்கிறத வச்சு தான் நம்ம சொன்னோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம், இவங்க பேராசிரியர்கள் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. ஒரு நாள் நடிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த பேராசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். இது எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. என்னன்னாக்கா இவங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் ஆதார் அட்டையும் வெரிஃபிகேஷனில் போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குன்னு சொல்லிட்டு மாணவர் தரப்பில் வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டீம் வந்து ஒரு பொறியியல் கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போச்சுன்னா அவங்க எப்படி போவாங்க, அதே நேரத்தில் வரக்கூடியவங்களுக்கு அந்த கல்லூரி என்னெல்லாம் செய்யும், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் போனவங்களுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 3 பேர் கொண்ட குழு தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு கல்லூரிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. அதில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருப்பாங்க. மற்ற 2 பேர் பெரிய பெரிய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இணைஞ்சு தான் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆல்ரெடி அந்த கல்லூரி எந்த கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோமோ அந்த கல்லூரிக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே தகவலை சொல்லிடுவாங்க. இந்த தேதியில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருது, இந்த வருஷத்துக்கு உண்டான ரினியூவலை பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்கன்ற தகவலை சொல்லிடுவாங்க. அப்படி தகவல் கிடைச்ச உடனே அந்த கல்லூரி என்ன பண்ணணும்னா அந்த போலி பேராசிரியர்கள், அந்த ஒரு நாள் நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடு அனைத்தும் தயார் நிலையில் செய்து வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த டீம் வருது இல்லைங்களா, அந்த டீமுக்கு வந்து ராஜ மரியாதை கொடுத்து அந்த கல்லூரி வந்து வரவேற்கும். சிவப்பு கம்பளம் மட்டும்தான் போட்டிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து. சரி, வந்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த கல்லூரியுடைய பிரின்சிபல் ரூம்ல தான் பண்ணுவாங்க. இது எவ்வளவு நேரம் போகும் பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 2 மணி நேரம். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, ஒரு கல்லூரியில் வந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க, 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் நேரத்தை எடுத்துப்பாங்க. அங்க கட்டுக்கட்டா ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைல் எல்லாம் இவங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் மட்டும் வந்து இது ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சுட்டு அந்த 2 ஹவர்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு மதிய உணவுன்னு ஒன்று கல்லூரி ஏற்பாடு பண்ணணும். அது எப்படி இருக்கும் அந்த உணவு அப்படின்னாக்கா ராஜ மரியாதை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில நிற்கிறது, நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, தாவுறது, எல்லா வகையான அசைவ உணவும் அந்த இலையில பரிமாறப்பட்டிருக்கும். சரி, இந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் பண்ணவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு வெளியே போறவங்களுக்கு நிச்சயமா பரிசு இருக்கு. என்ன மாதிரி பரிசுனா,
அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டீம் அனுப்புனார் இல்லையா ஒருத்தர், அவருக்கு ஏற்கனவே இந்த கல்லூரி சார்பாக குறைந்தபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துறதா ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கு கவரில் போட்டு ஒரு 30,000 40,000 ரூபா கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் ரினியூவலும் முடிஞ்சிருது. 1 வருஷத்துக்கு அந்த பொறியியல் கல்லூரிக்கு லைசன்ஸ் ரினியூவல் ஆகிடுது. மறுபடியும் இவங்க யாராவது வராங்களான்னா 1 வருஷத்துக்கு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் முறையாக நடந்திருக்காது. அவங்களுடைய பாத்ரூம்லேருந்து, டெக்னிக்கல் ரூம்லேருந்து, ஒர்க் ஷாப்லேருந்து, மாணவர்களுடைய பதிவேடுலேருந்து எந்த வித சோதனையும் முறையாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கேம் வெளியானதுக்கு அப்புறம் தற்போது அதில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த 295 கல்லூரிகளில் சில கல்லூரிகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள் நடிகர்களாக வந்தாங்க இல்லைங்களா, இந்த விவகாரம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த ஒரு நாள் நடிக்க வந்த அந்த பேராசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வாங்க, இந்த கல்லூரியில் நீங்கள் வேலை பார்த்த மாதிரி கணக்கு இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்ன மாதம் ரிசைன் பண்ணிட்ட மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு புறம். இந்த போலி பேராசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு இல்லைன்னா என்ன கிடக்கு, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, கர்நாடகா இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, மத்திய பிரதேஷ் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிக்கு நாங்கள் போயிட்டு இதே போலி பேராசிரியர் வேலை பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கல்லூரி மேலே அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து விளக்கம் கேட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. சரி, என்னதான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, மேலெடுத்த ப்ரெஷர் இருக்குது சார், நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை நலனையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.